ஸ்டார்ட் பண்ணலாமா? இனி கரண்ட் அஃபேர்ஸோட மே 10 அண்ட் 11 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, இந்தியா யூபிஐ வந்து கோஸ் குளோபல். என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்மளோட இந்தியா யூபிஐயும் டிண்டட் அண்ட் டொபாக்கோவோட ஒரு ஃபாஸ்ட் பேமெண்ட் சிஸ்டத்தையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. என்னன்னா, டிண்டட் அண்ட் டொபாக்கோ ஃபர்ஸ்ட் கரேபியன் நேஷன் டு அடாப்ட் யூபிஐ வந்து அடாப்ட் பண்ணுறதுல இந்த அக்ரிமெண்ட் யாரெல்லாம் சைன் பண்ணுறதுனா என்ஐபிஎல்னா என்பிசிஐயோட இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் லிமிட்டடும் அண்ட் டிண்டட் அண்ட் டொபாக்கோவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 2 பேரும் சைன் பண்ணி டிண்டட் அண்ட் டொபாக்கோ வந்து யூபிஐயை அடாப்ட் பண்ண போகிறாங்க. எனபிள்ஸ் ரியல் டைம் கிராஸ் பார்டர் டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த ட்ராவலர் கேன் பே யூஸிங் பிம் ஆப்பை வச்சு பே பண்ணிக்கலாம். பிம்ன்றது இந்தியாவோட ஆப்பு. அதை வச்சு டிண்டட் அண்ட் டொபாக்கோவில் வந்து நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியா ஆல்சோ எக்ஸ்போர்ட்டிங் டிஜிட்டல் பேமெண்ட் எதுலனா டிஜிட்டல் லாக்கரு, இ-சைனு அண்ட் ஜெம் போர்ட்டல், கவர்மெண்ட் இ-மார்க்கெட் போர்ட்டலை வந்து இது பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷோயிங் இந்தியாஸ் க்ரோயிங் ரோல் என்ன டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, டிப்ளமேட்டிக்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தமாக யூபிஐ வந்து 8 கண்ட்ரி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதில் கடைசி கண்ட்ரி வந்து கரேபியன் நேஷனை சேர்ந்த டிண்டட் அண்ட் டொபாக்கோ. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? இந்தியா வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்கான்ல, அவன் ஹோஸ்ட் பண்ணுறான்னா 35th பிளானட்டரி அண்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் சப்கமிட்டி மீட்டிங்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. 35th எடிஷன் ஆஃப் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டோட இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்ற ஒரு மீட்டிங்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காகனா ஆன் ஸ்பேஸ் சிஸ்டத்துக்காக அண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்காக. எங்கே நடக்க போகுதுன்னா நியூ டெல்லியில் நடக்க போகுது ஃபர்ஸ்ட் டைமாக. இதோட கீ ஃபோக்கஸ் ஏரியா எதுனா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் லைஃப் சைக்கிள், மிஷின் டிசைனு அண்ட் லான்ச்சிங் ஆப்ரேஷன், ஸ்பேஸ் சேஃப்டி, ஆர்பிட்டல் டெப்ரிஸ் மிட்டிகேஷன்னா வந்து கம்மி பண்ணுறது, ஆர்பிட்டல் டெப்ரிஸை வந்து கம்மி பண்ணுறது. அப்புறம் ஐஎஸ்ஓ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1947 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஐஎஸ்ஓ வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஜெனிவா, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இதோட எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 177 மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த கமிட்டியில். தென் நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்தியன் கோஸ்ட் கார்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து கமிஷன்டு இந்தியன் கோஸ்ட் கார்டு ஷிப்போட அச்சலுன்ற அந்த கிளாஸோட ஷிப்பை வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா யார் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். யார் பண்ணுறதுனா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் இன் வாஸ்கோ, கோவாவில். இப்போ இது என்ன நியூஸ் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து கமிஷன்டு இந்தியன் கோஸ்ட் கார்டு ஷிப்போட அச்சலுன்ற கிளாஸோட ஒரு ஷிப்பை வந்து இது பண்ண போகிறாங்க, கமிஷன் பண்ண போகிறாங்க. எங்கன்னா வாஸ்கோ, கோவாவில். யார் பண்ண போகுதுன்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். இது எந்த கிளாஸுக்கு கீழே வரும்னா 5th ஆஃப் அதமியா கிளாஸுக்கு கீழே வரும். பிலாங்ஸ் டு த அதமியா கிளாஸ் ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல். அச்சல் வந்து ஃபோர்மாக ஸ்டெடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பில்ட் இண்டிவிஜுவலி பை யாருன்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் வந்து இதை பில்ட் பண்ணுறான். இதோட டாப் ஸ்பீட் வந்து 27 km சொல்கிறாங்க. என்டியூரன்ஸ் வந்து 1500 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். அப்போ அதமியா கிளாஸ் கீழே 5th அதமியா கிளாஸ் கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு ஷிப்பு தான் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டோட அச்சல். யார் பண்ணுறதுன்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். எங்கேருந்து டிகமிஷன் பண்ணுற போகிறாங்கன்னா கோவாலேருந்து. தென் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்காருல்ல, அவர் வந்து இனாகிரேட் பண்ணுறாருன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிஎம் மித்ரா பார்க்கு. எங்கன்னா வாராங்கல், தெலுங்கானாவில் ஃபர்ஸ்ட் பார்க்கை வந்து கொண்டு வர போகிறாங்க. பிஎம் மித்ரானா என்னன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிஎம் மித்ரா பார்க். இது மித்ரா பார்க்குன்றது ஒன்றும் இல்லை, இந்த டெக்ஸ்டைலுக்கான பார்க்கு. மொத்தமாக வந்து 7 பார்க்கை வந்து இனாகிரேட் பண்ணணும். 7 பார்க் வந்து வரப்போகுது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க் எங்கே வரப்போகுதுன்னா தெலுங்கானாவில் வரப்போகுது. தென் இது யார் எங்கே இனாகிரேட் பண்ண போகிறாங்கன்னா வாராங்கல், தெலுங்கானா. இதோட ஸ்ப்ரெட் அக்ராஸ் 1327 acres. இது ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ பண்ண போகிறாங்கன்னா 1695.54 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதோட நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன எம்பசைஸ் பண்ணுறாருன்னா 5F விஷன் ஒன்று எம்பசைஸ் பண்ணுறாரு. 5Fனா ஃபார்ம் டு ஃபைபர், ஃபைபர் டு ஃபேக்ட்ரி, ஃபேக்ட்ரி டு ஃபேஷன் அண்ட் ஃபேஷன் டு ஃபாரின்ன்ற ஒரு செக்டார், இந்தியன் டெக்ஸ்டைல் செக்டாருக்கான ஒரு விஷனை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. தென் இதோட நோடல் மினிஸ்ட்ரி யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைலோட யூனிட் மினிஸ்ட்ரி யாருன்னா கிரிராஜ் சிங். அவரு கீழே வர்றது தான் இது வந்து நோடல் மினிஸ்ட்ரி. இது வந்து டெவலப்டு த்ரூ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் யூஸிங் எஸ்பிவி. தென் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து 800 crores வந்து க்ரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்லேயும் 500 crores வந்து ப்ரௌன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்லேயும் வந்து பண்ண போகிறாங்க.
இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பிரதான் மந்திரி மெகா இன்டெகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அப்லேட். இது பேர் தான் வந்து மெத்ரா. தென் யூனியன் கேபினெட் மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல் யாருன்னா கிரிராஜ் சிங். ஸ்டேட் யாருன்னா ஸ்ரீ பிரதாப் மாகெர்தா. நெக்ஸ்ட் யூரோப்பியன் யூனியனும் மெர்கோசரும் வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ண போறாங்க. ட்ரேட் அக்ரிமெண்ட் கம் இன்சு அண்ட் ப்ரொவிஷனல் எஃபெக்ட் ஆக போகுது. இவங்க வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நெகோசியேஷன் பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க, நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இந்த May 1, 2026 ரெண்டு பேரும் வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா யூரோப்பியன் யூனியனும் மெர்கோசரும். The agreement creates one of the world largest free trade zone வந்து கொண்டு வர போறாங்க, கவரிங் அரௌண்ட் 700 million customers across யூரோப்பியன் யூனியன், சவுத் அமெரிக்காவை சுற்றி. தென் இட் எய்ம்ஸ் டு இதெல்லாம் என்னெல்லாம் பண்ண போகிறோம், எய்ம் டு ரெடியூஸ் டாரிஃப், இன்க்ரீஸ் மார்க்கெட் அசஸ், ப்ரொமோட் ட்ரேடு இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் வந்து இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. தென் மெர்கோசர் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1991 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு பை த ட்ரீட்டி ஆஃப் அசென்ஷன். தென் மெர்கோசர் பிகம் த கஸ்டம்ஸ் யூனியன் வந்து 1995 வந்து கஸ்டம்ஸ் யூனியனாக சேஞ்ச் ஆகுது. தென் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா உருகேயில் இருக்குது. தென் இந்தியா சைன் த பிடிஏ. எப்போ பிடிஏ சைன் பண்ணுறாங்கன்னா மெர்கோசர் கூட 2004 சைன் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ், யூஎன் ஹேபிடேட் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா கேட்லாக் ஆஃப் சொல்யூஷன் லான்ச் பண்ணுறாங்க. எதுக்குன்னா 26-29 பீரியடுக்கு. எதுக்காகனா ஃபார் சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட்காக. யூஎன் ஹேபிடேட் என்னன்னா கேட்லாக் ஆஃப் சொல்யூஷன் 26 29 வரைக்கும் 3 இயர்ஸ்க்கு. தென் கண்டெயின் 81 ப்ரூவன் அர்பன் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்க. மொத்தமாக 81 அர்பன் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்க. இது எது கீழே வரும்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 11 கீழே தான் வரும். நியூ அர்பன் அஜெண்டா என்னன்னா யூஎன் ஹேபிடேட் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் என்னன்னா 3 இயர்ஸ்க்கு. கீ இஷ்யூ என்னன்னா 2.8 பில்லியன் பீப்புள் ஆர் ஃபேஸிங் ஹவுசிங் இன்அடிக்வசி. இப்போ 2.8 மில்லியன் பீப்புள்ஸ்க்கு வந்து வீடே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃபோர்டபுள் ஹவுசிங் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா 96,000 யூனிட் பர் டே பை 2030 அந்த யூனிட் வந்து ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கிளைமேட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்டிமேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 216 மில்லியன் இன்டர்நேஷனல் மைக்ரன்ஸ் பை 2015. மைக்ரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. 216 வந்து டார்கெட் வந்து ஹிட் பண்ணிடுவாங்க 2050 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் யூஎன் ஹேபிடேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நிருபோய் கெனியாவில் இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்பிஐ வந்து பெனால்ட்டி போடுறான். யார் மேலேனா எஸ் பேங்க் மேலே பெனால்ட்டி போடுறான். எவ்வளோனா 31.80 lakh பெனால்ட்டி போடுறான். எதுக்காகனா வைலேஷன் அண்ட் நான் கம்ப்ளைலன்ஸ் வித் கேஒய்சி டைரக்ஷனில் வந்து வைலேஷன் பண்ணுறதுக்காக. எந்த லீகல் பேசிஸ் கீழே வந்து ஆர்பிஐ வந்து பெனால்ட்டி போடுவான்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கீழே தான் வந்து ஆர்பிஐ வந்து பெனால்ட்டி போடுவோம். நெக்ஸ்ட் கர்நாடகா டாப்ஸ் நேஷனல் பஞ்சாயத் அவார்டு 2025 மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் இருக்கார்ல, ராஜீவ் ரஞ்சன் சிங் கீழே வர பஞ்சாயத்து, அது என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா நேஷனல் பஞ்சாயத் ஆக்ட் அவார்ட் 2025 ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ரெகக்னைஸ்டு 42 பஞ்சாயத் அண்ட் 17 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியை வந்து கவர் பண்ண போகிறாங்க ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ரூரல் கவர்னன்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காக. கர்நாடகா வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வாங்குறதுக்கு எமர்ஜென்சி டாப் பர்ஃபார்மர் ஸ்டேட்டு. மொத்தமாக 6 அவார்டு வாங்கியிருக்கு. ஃபாலோடு பை ஆந்திர பிரதேஷ் 5, அப்புறம் ஒடிஷா வந்து 5 அவார்டு. மொத்தமாக கர்நாடகா தான் 6 அவார்டு வாங்கியிருக்கு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த அவார்டு வர டிஸ்ட்ரிபியூட்டர் 2 மேஜர் கேட்டகரி, 2 கேட்டகரி இருக்குது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. தீன் தயாள் உபாத்யா பஞ்சாயத் சட்டா விகாஸ் புரஸ்கார் இது ஒன்று. அப்புறம் நான்ஜி தேஷ்முக் சர்வோத்தம் பஞ்சாயத் சட்டா விகாஸ் புரஸ்கார், இது 2 மேஜர் கேட்டகரி கீழே தான் வந்து அவார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இந்த எவல்யூஷன் ஆஸ் பேஸ் அந்த எவல்யூஷன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் 2.0 பேஸ் பண்ணியிருக்கு. ஃப்ரேம்வொர்க் அண்டர் த ராக்ஷிய கிராம் சுராஜ் அபியான் கீழே இருக்குது. அப்புறம் இது கீழே என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னா பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து எதுனா திரிபுராவோட செப்பாஞ்சிலா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் திரிபுரா வந்து பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்டு. பெஸ்ட் பிளாக் பஞ்சாயத்து யாருன்னா ஹரிப்பாட், கேரளாவோட ஹரிப்பாடு வந்து பெஸ்ட் பிளாக் பஞ்சாயத்து. பெஸ்ட் கிராம் பஞ்சாயத்து எதுனா நியூனப்பம் அஸ்ஸாம் வந்து பெஸ்ட்டு கிராம் பஞ்சாயத்து. மேக்ஸிமம் ப்ரைஸ் அமௌண்ட் வந்து அண்டர் த அவார்டு எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னா 5 crores 5 crores வரைக்கும் கொடுப்பாங்க இந்த அவார்டு கீழே. த நெக்ஸ்ட் இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட் அக்னி 5 மிசைலை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. வித் எதுக்கு கீழேனா மல்டி
எதுக்கு இல்லைன்னா மிசைல் எக்யூப்டு வித் மல்டி இண்டிபெண்டபிளி டார்கெட் ரீஎன்டர் வெஹிக்கல். இதோட டெக்னாலஜி கீழே தான் பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கண்டக்டட் த ஃபர்ஸ்ட் ட்ரையல் ஆஃப் அக்னி-5 பிளாஸ்டிக் மிசைலை வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல் பண்ண போகிறாங்க. இது எது எக்யூப் பண்ணியிருக்கோன்னா, மல்டி இண்டிபெண்ட்லி டார்கெட்டட் ரீஎன்ட்ரி வெஹிக்கல் கீழே தான் வந்து இது எக்யூப் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் வாஸ் கேரிட் அவுட் எதுக்கு கீழேனா மிஷன் திவ்யஸ்டாவுக்கு கீழே தான் இந்த டெஸ்ட் வந்து கேரி அவுட் ஆக போகுது. எங்கன்னா ஃப்ரம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட் கோஸ்ட் ஆஃப் ஒடிஷாலேருந்து. அப்போ இந்தியா வந்து அக்னி-5 மிசைல் எங்கே வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா, கோஸ்ட் ஆஃப் ஒடிஷாவில். எந்த மிஷின் கீழேனா அண்டர் மிஷின் திவ்யாஸ்ட்ரா கீழே. த சக்ஸஸ்ஃபுல் இன்டகிரேஷன் ஆஃப் MIRVனா இந்த மல்டி இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டட் ரீஎன்ட்ரி வெஹிக்கல் டெக்னாலஜி எனேபிள்ஸ் a single missile to carry and deploy மல்டி நியூக்ளியர் வாரட்ஸ். ஒரே மிசைல் வந்து நிறைய நியூக்ளியர் வாரட்ஸை வந்து டிப்ளாய் பண்ண போகுது அகெயின்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டார்கெட் லொக்கேஷன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் அப்பார்ட்டில் இருக்கிறதையும் இங்கேருந்து வந்து அது ஸ்ட்ரைக் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மிசைல் வாஸ் இண்டிஜினியஸ்லி டெவலப் பை யார் டெவலப் பண்ண போகிறதுனா DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் டெவலப் பண்ணுறான். இதோட ரேஞ்ச் வந்து ஓவர் 5000 கிலோமீட்டர். மிசைல் டைப் வந்து இன்டர்கான்டினென்டல் பிளாஸ்டிக் மிசைல். கான்டினென்ட் விட்டு கான்டினென்ட் போயிட்டு அட்டாக் பண்ணுறது தான் இன்டர்கான்டினென்டல் பிளாஸ்டிக் மிசைல். நெக்ஸ்ட் பார்ப்போமா, ராயல் பெங்கால் டைகர் வந்து ரிட்டர்ன்ஸ் ஆகிருக்கு. எங்கன்னா டு தி ஏர்னிங் மெமோரியல் வைல்ட் லைஃப் சாங்சுரி 21 வருஷத்துக்கு அப்புறம். ராயல் பெங்கால் டைகர் officially recorded the de-earn memorial wildlife sanctuary after 21 years. The confirmation came through the camera trap ஒன்று இமேஜ் ஆகிருக்கும். அது மூலயமா கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். இது வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் யார் பண்ணுறதுன்னா அசோக் ட்ரஸ்ட் ஃபார் ரிசர்ச் இன் ஈகாலஜி அண்ட் த என்வரான்மெண்ட் ATREன்றது தான் வந்து இவன் டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ண போகிறான். அந்த சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் எங்கே இருக்குன்னா ஈஸ்ட் சிங்காய் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷில் இருக்கு. நெக்ஸ்ட், செகண்ட் இந்தியன் ஏர்கிராஃப்ட் லீசிங் அண்ட் ஃபினான்சிங் சமிட் 2.0 ஹெல்ட் இன் எங்கே நடக்க போகுதுன்னா கிஃப்ட் சிட்டி குஜராத்தில் நடக்க போகுது. செகண்ட் இந்தியன் ஏர்கிராஃப்ட் லீசிங் அண்ட் ஃபினான்சியல் சமிட் வந்து எங்கே இனாகிரேட் ஆக போகுதுன்னா கிஃப்ட் சிட்டி குஜராத், காந்தி நகர் குஜராத்தில். த சமிட் வாஸ் ஜாயின்லி ஆர்கனைஸ்டு பை யாரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி IFSCA, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி FICCI. இவங்க 3 பேர் சேர்ந்து ஏர்கிராஃப்ட் லீசிங் அண்ட் ஏர்கிராஃப்ட் ஃபினான்சியல் சமிட் 2.0 கிஃப்ட் சிட்டியில் நடத்த போகிறாங்க. எஸ்டிமேட்டட் ஏர்கிராஃப்ட் ஃப்ளீட் எவ்வளோ நடக்க போகுதுன்னா 2250 ஏர்கிராஃப்ட் வந்து ஃப்ளீட் நடக்க போகுது. இது எதை ஹைலைட் பண்ணுதுன்னா வேர்ல்டு 3rd largest சிவில் ஏவியேஷன் மார்க்கெட் பை 2035. இந்தியா வந்து வேர்ல்டு 3rd largest சிவில் ஏவியேஷன் மார்க்கெட் பை 2035 அப்படின்றத ஹைலைட் பண்ணுது. தென் நேஷனல் டெக்னாலஜி டே எப்போ வந்து செலிப்ரேட் பண்ணுன்னா 2026. எந்த டேனா 11th மே டெக்னாலஜி டே. இதோட தீம் என்னன்னா ரெஸ்பான்சிபிள் இனோவேஷன் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத்ன்றது தான் எங்கள் தீமு. நெக்ஸ்ட், நேஷனல் ஜூட் போர்டு இருக்காங்கல்ல, அவன் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஜூட் கிராப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் ஃபார் சயின்டிஃபிக் கிராப் மானிட்டரிங்காக. நேஷனல் ஜூட் போர்டு ஹேஸ் பீன் இம்ப்ளிமெண்டட் த ஜூட் கிராப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சின்ஸ் 2023 லான்ச் பண்ணிட்டு இருக்கான். யார் கொலாப் பண்ண போகிறதுனா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோவும் ஜூட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும். இதில் 2 மேஜர் டூல் வந்து இந்த ஜூட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கீழே வந்து ஜூட் கார்பரேஷன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கீழே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. புவனா ஜம்ப்னா வந்து ஃபீல்டு மானிட்டரிங், ஜியோ டேக்கிங், ரியல் டைம் டேட்டா கலெக்ஷன் ஆன் ஜூட் கிராப்ஸு. அப்புறம் பட்சன்ன்றது என்னன்னா சர்வைலன்ஸ்க்காக டேட்டா அனலைசிஸ், மானிட்டரிங், அப்புறம் கல்டிவேஷன் பேட்டர்ன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டிக்காக. மேஜர் ஜூட் ப்ரொடியூசிங் ஸ்டேட் யாருன்னா வெஸ்ட் பெங்கால், அதை ஃபாலோ பண்ணி அசாம், அதுக்கப்புறம் பீகார், அப்புறம் ஒடிஷா. ஃபஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால் தான் ஜூட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டில் வந்து ஃபஸ்ட்டு. தென் பூபேந்தர் பட்டேல் யாதவ் இருக்கார்ல, அவர் இனாகிரேட் பண்ணுறாரு. எதை இனாகிரேட் பண்ணுறாருன்னா செகண்ட் இந்தியன் ஏர்கிராஃப்ட் லீசிங் அண்ட் ஃபினான்ஷியல் சமிட்டு on 8th May in GIFT City. The summit was jointly inaugurated by the முன்னாடி பார்த்தோம் Ministry of Civil Aviation, அப்புறம் IFSCA and Federation of Indian Chamber of Commerce and Industry. அப்புறம் the summit focused on the strengthening the Indian aircraft leasing aviation financing ecosystem, promote the GIFT City as a global aviation financial hub-ஆ வந்து GIFT City சேஞ்ச் பண்ணுறது தான் இவங்களோட மோட்டிவ். ரீச் 1100 ஏர்கிராஃப்ட் பை 2027 நம்ம 1100 ஏர்கிராஃப்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். 2000
250 வந்து எப்போனா 2035 எதுக்காகனா வேர்ல்டு தேர்ட் லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் சிவில் ஏவியேஷன் மார்க்கெட்டாக வந்து இந்தியாவை சேஞ்ச் பண்ணுறதுக்காக.